கோவிலில் உடைத்த தேங்காய் அழுகியதாக இருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? கோவிலுக்கு சென்றாலே பெரும்பாலும் தேங்காய் உடைப்பது வழக்கம். தேங்காய் உடைக்கும் பாரம்பரியம் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து நம் காலம் வரை தொன்று தொட்டு வருகிறது. இதில் நமக்கு நன்மை தரும் பலன்களும் தீமை தரும் பலன்களும் உள்ளது. முதலில், கோவிலில் உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் எதிர்பார்த்த சில காரியங்களில் தடங்கல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக, எடுத்த முயற்சிகளில் அதிக கவனம் தேவை. எந்த காரியத்தையும் அதிக கவனத்தோடு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நமக்கு இருக்கும் கந்திருஷ்டி, தீய சக்திகள், பீடை போன்றவை நம்மை விட்டு அகன்று போகும் என்பது நம்பிக்கை. நான்காவதாக, தேங்காய் அழுகியிருந்தால் முன்னோர்கள் அருள் கிடையாது. தேங்காய் சில சமயம் பித்ரு பூஜைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதில் அழுகிய தேங்காயை பயன்படுத்தினால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லை என்று மக்கள் நம்புகிறார்கள். இது போன்ற ஒரு சில இன்னல்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள குலதெய்வம் மற்றும் எல்லை தெய்வங்களை வழிபட்டு வர தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனா இருந்தா லைக் பண்ணுங்க, பகிருங்க. மேலும் இப்படி ஆன்மீக தகவல்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க.